ஹாய் நண்பா நம்பி எல்லோருக்கும் வணக்கம். ஓட்டிங் விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. எல்லா மாவட்டத்திலும் பார்த்தீங்கன்னா 2021ஓட இப்போ 2026 பார்த்தீங்கன்னா ஓட் பெர்சன்டேஜ் அதிகமாக கூட்டிகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா அந்த 3 மணி நிலவரப்படி பார்த்தீங்கன்னா 70% ஓட்டு பதிவாயிருக்கு. கடந்த 2021 பார்த்தீங்கன்னா 52.20% தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 16% மேலே கூடியிருக்கு. அதாவது அந்த அளவுக்கு மக்கள் மாற்றத்தை நோக்கி ஓட் போட்டுட்டு இருக்காங்க. இதுல இருந்தே தெரியுது. ஏன்னா அந்த போக போக ஓட் பெர்சன்டேஜ் எவ்வளோ கூடுன்னு பார்ப்போம். ஒருவேளை 6 மணி வரைக்கும் ஓட்டு இருக்குமா, இல்லை தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா நேரம் கேட்டிருந்தாங்க. ஏன்னா எல்லாமே இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையில் பார்த்தீங்கன்னா சொந்த ஊருக்கு போக முடியாமல் ஓட் போடாமல் திணறிருந்தாங்க, கேட்டிருந்தாங்க. ஸோ 8 மணி வரைக்கும் இன்க்ரீஸ் டைம் கூட்டுவாங்களா, இல்லை 6 மணி வரைக்குமா தெரியல. ஒருவேளை 6 மணி வரைக்கும்னா எனக்கு தெரிஞ்சு 95% ஓட்டு பதிவாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஆட்சி மாற்றத்தை நோக்கி போட்டுட்டு இருக்காங்க. நான் திரைப்பிரமுகங்கள் பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோட காஸ்டியூம் ட்ரெஸ்ஸில் போட்டுட்டு வராங்க. பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த தளபதி விஜயோட காஸ்டியூம் ட்ரெஸ்லாம் தான் நிறைய பேர் போட்டுட்டு போகிறாங்க. நானே அந்த காஸ்டியூமில் தான் போனேன். பட் சட்டை மட்டும் வேறு கலரில் போட்டு போனேன். ஸோ பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த அளவுக்கு தளபதி விஜய்க்கு ஆதரவாக நிறைய பேர் போட்டுருக்காங்க. ரொம்பவே பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மக்கள் எல்லாருமே ஆர்வமாக ஓட்டு போட்டுருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெர்சன்டேஜ் கூடிக்கிட்டே இருக்குது. ஹையஸ்ட் திருப்பூர் தான் அதிகம் சொல்லியிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் 6 மணி வரைக்கும் என்ன